Question number 1. 2 into 13 by 17 plus 4 by 17 equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராக்கெட் வந்தாலும் மல்டிப்ளிகேஷன் தான். நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணால் 2 into 13 26 by 17 4 by 17. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் பொதுவாக போட்டுட்டு மேலே மட்டும் கூட்டிக்கிறோம் 30 by 17. அவங்க கொடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா A5 B 2.9 C7 D வந்து none of the above. சரிங்களா? இப்போது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ none of the aboveனு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூணுத்துலேயும் ஆன்சர் வரலன்னா none of the above தான் ஆன்சராக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் 30 எத்தனை 17 இருக்குன்ட்டு. 2 17 24. இப்போ இங்கே 2.1 இருக்குது. இந்த 5 வராது 7 வராது. இப்போ ஒன்று இது எக்ஸாக்டாக இது வரணும். இதுவும் வரலன்னா none of the above கொடுத்துடணும். 30 17ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். இப்போ 2 17 34 வந்துடும். அப்போது ஒரு 17 தான் வரும். நமக்கு பேலன்ஸ் 13 வந்துடும். இப்போ 1 பாயிண்ட்டுன்றது பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னாக்கா வேறு 1 பாயிண்ட்டுன்ற ஆன்சர் எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் வந்து none of the above தான். சரிங்களா? பார்த்தவங்களே நம்ம சொல்லிடலாம். 30 வந்து 14 வைக்கும்போது ஒரு 17 17 2 17 வந்து 34 வருது. 30 தாண்டிடுது. அப்போ 1 பாயிண்ட் சம்திங் தான். பார்த்தோன்னே எதுலேயுமே 1 பாயிண்ட் இல்லை. அப்போ ஆன்சர் none of the aboveனு நம்ம குறிச்சிடணும். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்குறாங்க அப்படின்னா, a man purchased 7 bags rice. 7 bags வந்து 800 ரூபாய்க்குன்ட்டு வாங்குகிறான். 8 bags வந்து 1000 rupeesன்னு வாங்குகிறான். 5 bags 1200ன்னு வாங்குகிறான். அப்படின்னா ஆவரேஜ் என்னன்னு கேட்குறான். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் 1 பேக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலானாக்கா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது மல்டிப்ளை பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும். டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into 7 7 56. 8 into 1000 8000. 5 12 60. அப்போ 6000. 8 14 19600. அப்போ ஆவரேஜ் அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ 19600. டோட்டலாக எத்தனை பேக்ஸ்? இதில் 7 பேக், இதில் 8 பேக், இதில் 5 பேக். இதை கூட்டினா டோட்டலாக 20 பேக்ஸ் வருது. அப்போ இந்த 20ஆல் டிவைட் பண்ணோம். ஒரு 0 அடிச்சிடலாம். 2 டேபிள் அடித்தோம்னாக்கா 9 2 18 பேலன்ஸ் 1 16 8 0. அப்போ ஒரு பேக் வந்து 980 ரூபா அப்படின்ட்டு வருது. உங்கள் ஆப்ஷன் வந்து பி. %50 ஆஃப் 80. வாட் இஸ் 50% ஆஃப் 80 கேட்குறாங்க. இல்லை ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்குறா. 50%னாலே ஹாஃப் பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடலாம். அப்போ 40. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இது வந்து சியில் இருக்குது. முறை பிரகாரம் போடணுன்னா எது நம்ம போட்டிருக்கோம். பெர்சன்டேஜ்னாலே பை 100. ஆஃப்னா இன்ட்டு 80. ஒரு 50 50 2 50 100. இந்த 2 80 அடிக்கலாம். ஒரு 2 40 2 80. அப்போ ஆன்சர் 40. 50%னாலே பாதின்னு சொல்லிட்டு ஈஸியாக போடலாம். கேல்குலேஷன்லாம் தேவையில்லை நமக்கு. சரிங்களா? 4th கொஸ்டின் என்னன்றது பார்க்கலாம். A student requires 324 pens in 6 years. How many dozen pens அப்படின்னு கேட்குறாங்க in 14 years. அப்போ பென் நம்பர் ஆஃப் பென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது 324 pens in 6 years. 6 வருஷத்தில் 324 பென் வச்சுருக்கான். How many dozen pens will have in 14 years? 14 இயர்ஸில் எத்தனை பென் வச்சுருப்பான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 6 வருஷத்தில் 324 வருஷம் அதிகமாகச்சுன்னா அவர் யூஸ் பண்ணுற பேனாவும் அதிகமாக தான் ஆகும்.
ஏற்கனவே பார்த்த மாதிரி டைரக்ட் வேரியேஷன். இந்த கொஷின் மார்க் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் வேரியேஷன். அப்போது டைரக்ட் வேரியேஷன் இது தலைகீழ போடணும். 14/6 இன்ட்டு 324. 2 டேபிள் அடித்தா 7 2 14 3 2 6. இதை 2 டேபிள் அடிங்க. 1 3 3 1 3 3. அடுத்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியாது. முடியாதுன்னும் போது 0 போட்டுட்டு 2 நம்பர் சேர்த்து பாருங்கள். 8 3 24. இப்போ 108 7ஆல் பெருங்க. 8 7 56 1 7 7. இப்போ 756 பென் அவருக்கு தேவைப்படும். 14 வருஷத்தில் 756 பென் வச்சுருப்பார். கொஷினை பார்த்தீங்கன்னா how many டசன்ஸில் கேட்டிருக்காங்க. டசன். அப்போ ஒரு டசன் எவ்வளோ? ஒரு டசன்றது 12 நம்பர்ஸ். அப்போ டசனில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இதை 12ஆல் டிவைட் பண்ணணும். 756 12ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 6 12s 6 12 72 72. பேலன்ஸ் 3 3 12s 36. அப்போ 63 டசன்ஸு. வெறுமனே பெண்ணுன்னு கேட்டாங்க 756. சரிங்களா? டசனில் கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கா 63 டசன்ஸு. 63 டசன். ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கொஷினு. இந்த கொஷினை ஏற்கனவே போன வீடியோஸில் பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்த 2 கொஷினுமே போன வீடியோஸில் பார்த்துருக்கோம் நம்ம. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 45% ஆஃப் டேஷ் இஸ் 9 கிடையாது. டேஷில் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 45%னாலே பை 100. ஆஃப்னா இன்ட்டு எக்ஸ். இஸ்னா ஈக்குவல் டு எக்ஸ் வேணும். ஒரு ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைல இருந்தால் ரைட் சைடில் போகும்போது தலைகீழாக போகும். 100/45. 9 9 5 45 4 5 5 25 100. அப்போ எக்ஸோட வேல்யூ 20. அப்போ அந்த டேஷில் 20 வரணும். ஆப்ஷன் ஏ. 6th கொஷினு. 273/3 மைனஸ் 9.1 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இதை 3ஆம் வாய்ப்பில் வந்து 1 3 3 9 3 27. இதை 1 3 3. இப்போ 91 மைனஸ் 9.1. இது பாயிண்ட் வச்ச நம்பர், இது பாயிண்ட் இல்லாத நம்பர். இப்போ பாயிண்ட் இல்லாததுக்கு நாமளே வந்து ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியதான். இங்கே பாயிண்ட்டுக்கு நேராக வரணும். நம்ம 91 மைனஸ் 91 0ன்னு போடக்கூடாது. இது பாயிண்ட் இல்லாத நம்பர், இது பாயிண்ட் வச்ச நம்பர். 0ல் 1 போகாது, கடன் வாங்குகிறோம். இப்போ 10ல் 1 போச்சுன்னா 9. 0ல் மறுபடியும் 9 போகாது. அப்போ இங்கே கடன் வாங்கினா இது வந்து 10 ஆகிடும். 10ல் 9 போச்சுன்னா 1. இப்போ 81.9. 81.9 ஆப்ஷன் ஏவில் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2 கொஷினும் போன வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்தமாதிரி 4 ஃப்ராக்ஷன் கொடுத்து எது லார்ஜஸ்ட்னு கேட்குறாங்க. இது ஒரிஜினல் மெத்தட்னா ஒன்று டெசிமல் டிவைட் பண்ணி பார்த்துட்டு அதில் எது பெருசுன்றது கண்டுபிடிக்கணும். சில நேரத்தில் அவங்களே வந்து ஒன்று மட்டும் பெருசுன்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஷார்ட்டாகவும் கொடுப்பாங்க. கஷ்டமாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒன்று டிவைட் பண்ணோம். நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னாக்கா மேலே சின்னதாக இருக்குது, இது கீழே பெருசாக இருக்குது, இது தகு பின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த 3மே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த 3தோட வேல்யூ வந்து 1 விட குறைவு. 1 விட குறைவு. இது 13/4. 13 4ஆல் டிவைட் பண்ணாக்கா 3.25ன்னு வரும். 13 4ஆம் வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா 3 12 பேலன்ஸ் 1. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம் அப்படின்னா இது 8 பேலன்ஸ் 2. நம்ம இங்கே என்ன புள்ளி வச்சதுனால இங்கே 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா அதாவது 13ல் ஒரு எத்தனை 4 இருக்குன்னா 3 4 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எல்லாம் 1 விட கம்மி. இது 3 பாயிண்ட்னு வருது. அப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நமக்கு. இதையும் பார்த்துட்டு நம்ம இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு ஆரஞ்சுக்கு பதிலாக மேங்கோன்னு இருந்துச்சு. 15% 15% ஆஃப் 200 மேங்கோஸ் ஆர் பேட். இப்போ குட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 15% பேடு அப்படின்னா அப்போ குட் எவ்வளோ? குட்டு வந்து 85%. அப்போ 200ல் 85 எவ்வளோ? 85/100. 1 100 2 100 200.
அப்போ 85 2ஆல் பெருக்குனா 170 ஆரஞ்சு. 170 ஆரஞ்சஸ் வந்து குட்டு. ஆப்ஷன் ஏவில் இருக்கு. Ninth question. 5:8 is equal to 150:x. Xோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும், செகண்டு தேர்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 5 × x = 8 × 150. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் = ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்குனா ஒரு ஆன்சரு, நடுவில் ரெண்டுத்தையும் பெருக்குனா ஒரு ஆன்சர். இப்போ எக்ஸ் வேணும்னும் போது இந்த 5 வகுத்தல் போயிடும். அப்போ 8 × 180, 1 5 5, 3 5 15, ஒரு 0. இப்போ 30 × 8 240. ஸோ 240 எதில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. 10th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √9 × √9 -√9 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. √9 × √9 வெறும் 9 வந்துடும். √9 ஒரே நம்பர், ஒரே ரூட் நம்பர் இருக்குன்னா ரூட் கேன்சல் ஆகிட்டு சிங்கிள் நம்பராக ஆகிடும். √9ஓட ஆன்சர் வந்து வெறும் 3. √9னாக்கா 3 × 3ன்னு அர்த்தம். 2 3 வெளில வரும்போது ஒரு 3 ஆகிடும். அப்போ 9ல் 3 போச்சுன்னா 6. ஸோ இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. Question number 11. A train can run at 120 km/h. இந்த ஸ்பீடில் போகும்னு சொல்கிறாங்க. How much time will it take to cover a distance? Distance கொடுக்குறாங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 120 தான் கொடுக்குறாங்க. இப்போ டிஸ்டன்ஸும் அவங்க ஸ்பீட்லேயும் ஒரே கிலோமீட்டர் வந்துச்சுனாக்கா இப்போ km/hன்னு சொல்லியிருக்கு. அப்போ டைம் வந்து என்ன வரும்? 1 hour. 1 hour தான் ஆன்சரு. கொஸ்டினில் வந்து அந்த 1 hourன்றது 60 minutesன்னு நம்ம சொன்னோம். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 62/12 × 4ன்னு இருக்குது. அப்போது இதனுடைய 2 டேபிள் அடித்தோம்னா 6 2s are 12, இங்கே 31. அடுத்து இது 2 2s are 4, 3 2s are 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் என்ன வந்துடும்? நமக்கு 62/3 வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அவங்க மிக்சர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 62 3ஆம் வாய்ப்பில் வகுத்தீங்கன்னா அப்படின்னாக்கா 3 6, 2 வகுக்க முடியாது. 0 3 2 கீழே அடிக்கிறோம். 0 × 3 0, பேலன்ஸ் 2. அப்போ ஆன்சர் 20 × 2/3. ஆப்ஷன் டியில் இருக்குது.